பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொன்னா மருத்துவரையா தான் அடையாளம். 1980 இயக்க ஆரம்பிச்சவர் மருத்துவரையா. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் மருத்துவரையா கூட இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சினாவே நாடு பூரா பேசுறது, வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களும் என்ன பேசுவாங்க, மருத்துவரையா தான் அடையாளம். அப்போ மருத்துவரையா கூட 46வது வருஷம் பயணிக்கிறேன், 25 வருஷம் கட்சி தலைவராக இருக்கிறேன். அப்புறம் இப்படி ஒரு செய்தி வருதுன்னா இது சிரிக்கிறதா, நகைக்கிறதா, அநாகரிகமா, இது என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. ஒரு மனித நேயம் உள்ள, ஒரு மனித பண்புள்ள மனுஷங்களுக்கு இப்படிப்பட்ட சிந்தனை வருமா? சரி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மருத்துவரையாங்கிற அடையாளம் சொல்ற நேரத்தில் மருத்துவர் அன்புமணியை கட்சியில் விட்டு நீக்கிட்டேன்னு மருத்துவரையா சொல்லிட்டாரு, அறிக்கையிலையும் கொடுத்தாரு. அவர் கட்சியில பொறுப்பணி இல்லை, அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை. அடிப்படை உறுப்பினர் இல்லாத ஒருத்தர் எப்படி என்ன போய் கட்சியில் நீக்க முடியும்? அருளை கட்சியில் நீக்க முடியும், வேற யாரையாவது நீக்க முடியும்? யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. மருத்துவரையா சொல்லட்டும். மருத்துவரையாவை நீக்கிறதுக்கு, எல்லாரையும் நீக்கிறதுக்கு உண்டான அதிகாரம், சேர்க்கறதுக்கு உண்டான அதிகாரம், பொறுப்பு கொடுக்கறதுக்கு உண்டான அதிகாரம் எல்லாம் மருத்துவரையாவுக்கு தான் இருக்குது. அப்ப மருத்துவரையா அவர்களால் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர், அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டவர், பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேரை சொல்ல முடியாது. மருத்துவரையாவே நான் சொல்லலை, பலமுறை சொல்லிட்டாரு. என் பேரை சொல்லக்கூடாது, என் படத்தை போடக்கூடாது, பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மருத்துவரையா சொல்லிட்டாரு. அப்புறம் இதுக்கு மேல பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, தகுதி இருக்குது? தகுதியே இல்லாத ஒருத்தர் நீக்கினதாகுது நான் பார்க்கல. பார்த்தவங்க சொன்னாங்க அது கையெழுத்து கூட இல்ல, மொட்டையா இருக்குதுன்னு சொன்னாங்க. இல்லையா? கையெழுத்தே இல்லை. அது கையெழுத்து போட்டாலும் அது செல்லாதுங்கிறது வேற. யாரோ கொடுத்துருக்காங்க, எங்க இருந்தோ வந்தது ஒரு செய்தி. அந்த செய்தியை நாங்கள் பெருசா எடுத்துக்கல, ஒரு பொருட்டா கூட எடுத்துக்கல. நாங்க இருக்கிறது எல்லாம் மருத்துவரையா கூட இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவரையா பின்னால் இருக்குது. வேணும்னா ஒன்ன சொல்றேன் பாருங்க, நீ பாட்டாளி மக்கள் கட்சியில சேரணும்னு சொன்னா மருத்துவரையா போய் பாருங்க. இனி சேர்றதுக்கு உண்டான நேரம் வேணும். உங்களுக்கு விரும்புதுன்னா ஐயா போய் பாருங்க. ஐயா சேர்த்துக்கிட்டா கட்சியில இருங்க. சேர்ப்பாரா இல்லையான்னு தெரியல, நீங்க அவர் தான் போய் பார்க்கணும். எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. இன்னொன்னு சொல்றேன், மருத்துவர் அன்புமணி என்பவர் இளைஞராக இருந்தார், படித்து கொண்டிருந்தார், மருத்துவம் படிச்சாரு. அவர் எப்ப கட்சிக்கு வந்தாரு? எவ்வளவு நாள் கழிச்சு வந்தாரு? அவருக்கு முன்னால் இருந்து நாங்க இருக்கிறோம். ஐயா கூட ராத்திரி பகலா ஓடிக்கிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அன்புமணி அரசியல வளரணும்னு சொல்லி விரும்பினவன் இந்த ஜி.கே. மணி. மனசார சொல்றேன், வேதனையோட சொல்றேன், மன நொந்து சொல்றேன், சாதாரணமா சொல்லல. அன்புமணி அரசியலுக்கு கொண்டு வரணும்னு துடிச்சவன், அதை உருவாக்கணும்னு சொல்லி மருத்துவரையா கிட்ட சண்டை போட்டு வாதாடினவன் நான். எப்படி மத்திய அமைச்சரா நீங்க? சொல்ல தெரியாதா? ரெக்கார்டு இருக்குதே. யாரால் ஆன? ஜி.கே. மணி தான் எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு, அப்பான்னு சொல்லல, ஜி.கே. மணி எங்க கட்சி தலைவர் ஜி.கே. மணி தான் ஐயா கிட்ட சத்தம் போட்டு சண்டை போட்டு அமைச்சராக காரணமே ரெக்கார்டு இல்லையா? கடுமையா திட்டுவாங்க. அது அவர் வாயில சொன்னதுதான். மருத்துவரையாவுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய வாக்குவாதம், எவ்வளவு நாள். அப்புறம் ராஜ்யசபா உறுப்பினர், கூட்டணியில் ராஜ்யசபா உறுப்பினர் யார் வாங்கிட்டு வந்தாங்க? யாரு உங்களை மத்திய அமைச்சராக்குனாங்க? கலைஞர் கொடுத்தது. சுகாதாரத்துறை அமைச்சர் யாருக்கு கொடுத்திருந்தாங்க? வடநாட்டுக்கு. அவங்க கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு. அப்புறம் அங்க போய் சண்டை போட்டு வாங்கினது யாரு? இவ்வளவு பண்ண பின்னாடி கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாம்? சிந்திச்சு பார்க்க வேண்டாம்? யாரு போய் யாரை பார்த்து சொல்றது? ரொம்ப அநாகரிகமா இருக்குது, அவமானமா இருக்குது. எனக்கு ஆத்திரம் ஒரு பக்கம் இருக்குது, அவமானம் ஒரு பக்கம் இருக்குது, வேதனை ஒரு பக்கம் இருக்குது. அவ்வளவு இதா சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஜி.கே. மணின்னு ஒரு என்ன சொல்லக்கூடாது. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஐயா தான் ஆலமரம்னு சொல்றோம், எல்லாம் அவரு தான். அவரு கூட நான் ஒரு கருவியா இருந்து செயல்பட்டோம். ஒரு மத்திய அமைச்சாகிறதுக்கு காரணமா இருந்தேன், ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிறதுக்கு காரணமா இருந்தேன். இன்னும் கட்சி தலைவரா 25 ஆண்டு காலம் இருந்தேன். தமிழ்நாட்டில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களை கேளுங்க, இன்னைக்கு வேணுமா ஏதாவது சொல்ல, அவர் கூட இருந்து தூண்டி விடுறதுனால சொல்லலாம். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற சாதாரண அடிமட்ட உறுப்பினர்ல இருந்து பொறுப்பாளர் வரைக்கும் ஜி.கே. மணி சரியில்லை ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு அரவணைச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு போவேன். பொதுமக்களுக்கு பிரச்சனையா? சரி, மற்ற கட்சிகளோட எவ்வளவு இணக்கமா இருக்கணும்? எல்லா கட்சிகளும் கூட, ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா
எந்த கட்சி இல்லாம, கட்சி பாகுபாடு இல்லாம, ஜாதி பாகுபாடு இல்லாம 25 வருஷமா கட்சி மருத்துவரையா கூட நெருக்கமா இருந்தது எப்படி நடத்தின? இப்ப கொஞ்ச நாளையில என்ன ஆச்சு? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைமை என்ன? மருத்துவரையா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னா மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய சக்தி. இந்த சக்தி இன்னைக்கு நிலைகுலைஞ்சு நிக்குது. உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையான கட்சி தானே. நீங்க வலிமைன்னு சொல்ல முடியுமா? நிலைகுலைஞ்சு போச்சு. யாரால? எப்படி ஒரு இப்போ போச்சு? இது இப்போ நிலைமை என்னன்னா அப்படி தலையெல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு மருத்துவரைய கையை ஓங்கிட்டு இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரை கேட்டா கூட சரி எல்லாம் தான். கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மற்ற கட்சிக்காரங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதிகாரிகள் பேசுறாங்க, ஊடக நண்பர்கள் பேச. ஏன் இந்த அன்புமணி இப்படி பண்றாரு? ஐயா கூட போய் சேர்ந்து வேலை செய்ய வேண்டியதானே. இன்னொன்னு, டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மருத்துவரையா வழக்கு, அந்த நீதியரசர் ஒரு பெண், அவங்க வெளிப்படையா நீதிமன்றத்தில் கேட்குறாங்க, எத்தனை மகன் அவருக்குன்னு கேட்குறாங்க. ஒரே மகன் சொல்லி அவர் கூட சேர்ந்து செயல்பட வேண்டியதானே. வழக்கில் விசாரிக்கிற ஒரு நீதிபதி கூட இந்த சிந்தனை இருக்குதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும்? இது நீக்கினது என்ன நீக்கினதாக இல்லை, ஒட்டுமொத்த மருத்துவ நீக்கிறது. ஐயோ இந்த நான் தப்பு பண்ணிட்டேன் நீக்கணுங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாது. யாரு போய் யாரை நீக்கிறது? என்ன அதிகாரம் இருக்குது? மருத்துவரையா அவர்களால் நீக்கப்பட்டவர், அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர், அவர் பேர்லயே என்னன்னு தெரியல, ஒரு மொட்டை கடுதாசின்னு சொல்றாங்கல்ல, நான் பார்க்கல. அப்புறம் நோட்டீஸ்ன்னு சொன்னாங்க, அது என்ன நோட்டீஸ்ன்னு தெரியல, சும்மாவே சொல்லிக்கிறது. ஒரு இதை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தி தானே தவிர இது நாட்டுக்கு மக்களுக்கு தேவையானது இல்லை இல்லையா? மக்களுக்கு தேவையாது. அதாவது இன்னும் நான் தெளிவா சொல்லிடுறேன், மருத்துவர் அன்புமணி அரசியல நிலைச்சு நிக்கணும். அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு உருவாக்கப்பட்டாருன்னு சொன்னா அது மருத்துவரையா என்ற ஒரு மனிதர் தான் மகாசக்தி தான். மருத்துவரையா இல்லைன்னா யாருமே அடையாளம் இல்லை. அப்போ ஒரு அடையாளமா இருந்தவரை அவமானப்படுத்துறீங்களா? போய் ஜி.கே. மணி பேசாதீங்க, போய் மருத்துவரையா பாருங்க. பார்க்கல இஷ்டம் இல்லைன்னு சொன்னா ஐயா சொல்லிட்டாரு, பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேர் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்குவாங்க. ஐயா படத்தை போடாதீங்க எத்தனை முறை சொல்லிட்டாரு, என் படத்தை போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஏன் அவர் படத்தை போடுறீங்க? அவர் படத்தை போட்டுக்கிட்டு அவரு கூட இருக்கிற எங்களெல்லாம் கொச்சப்படுத்துறது, இது ஐயாவை அவமானப்படுத்துறதுக்கு அடையாளம். ஐயாவை பேச முடியாது, சொல்ல முடியாம என்னையா அருளி ஐயா கூட இருக்கிறவங்க அவமானப்படுத்துறாங்க. இது தேவையா? உங்களை நண்பர்களை கேட்கறேன், இந்த நடவடிக்கை எல்லாம் கட்சி வளர்ச்சிக்கு உதவுமா? சரி, அவருடைய வளர்ச்சிக்காவது இது பயன்படுமா? எதுக்குமே பயனில்லாத வேலையை செஞ்சுக்கிட்டு எதுக்கு? இதனால மக்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்திய எல்லாரும் பேசுறது, ஏன் மருத்துவரையா பாருங்கப்பா, மருத்துவரையா அப்படியே அவமானப்படுத்துறாங்களே அப்படின்ற நிலைமை தான். இதனால மருத்துவ கை ஓங்கி இருக்குது. என்ன நீக்கிறதுக்கு உண்டான அதிகாரமும் கிடையாது. அது ஒரு செய்தி தானே தவிர, இன்னும் வேதனையோட சொல்றேன், கோபத்தோடையும் சொல்றேன், 46 வருஷமா பயணம் பண்றேன். ஏன்னா நீக்கணும்னு சொன்னா மருத்துவரையா நீக்கிட்டோம், அவரு தான் நீக்கலாம். கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் எந்த கட்சியோடும் பேச தொடங்கல. மருத்துவரையா அந்த செயற்குழு பொதுக்குழுக்கு முன்னால ஒரு நல்ல முடிவு எடுப்பாரு நம்பிக்கையோட எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்களும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அவருக்கு செய்தி நல்ல செய்தி அறிவிப்பார். அதோட இது வரைக்கும் எங்க கட்சியில நிறைய பொதுக்குழு செயற்குழு எல்லாம் நடந்திருக்குது. எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி சேலத்தில் வரக்கூடிய 29ஆம் தேதி திங்கட்கிழமை நடக்கிற தலைமை செயற்குழு கூட்டமும் பொதுக்குழு கூட்டமும் ஒரு வித்தியாசமா பிரம்மாண்டமா இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்குன்னு தான் நான் அருள் எங்க நிர்வாகிகள் மாவட்ட எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து திட்டம் போட்டு பண்றோம். இது ரொம்ப கட்டுப்பாடா நடக்கும், ரொம்ப அமைதியா நடக்கும். உங்க நம்ம ஊடக நண்பர்கள் வாயிலாக நான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழ்நாடு புதுச்சேரி 2 மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு வேண்டுகோள் வைப்பது, செயற்குழுவும் பொதுக்குழுவும் திட்டமிட்ட மாதிரி நடக்கும். உரிய நேரத்துக்கு வாங்க, எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் சார்பாக அழைப்பு விடுக்கிறோம். மிக முக்கியமான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. சட்ட விதிங்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா இன்னுமே குழப்பம். அவங்களும் எங்க சட்ட விதி இதுதான் அப்படின்னு சொல்லி பாமக சட்ட விதி தான் காட்டுறாங்க. ஏங்க, அதாவது
நீங்களும் கேட்குறீங்க, நாங்களும் திரும்ப திரும்ப சொல்லியாச்சு. நீங்க கேட்கறது நியாயம் இருக்குது. ஏதாவது கேட்கணும், ஒரு செய்தி வாங்கணுங்கிறதுக்காக கேட்குறீங்க. எது தெளிவுங்க நீங்க நாங்க தெளிவு. தெளிவுங்கிறது தேர்தல் ஆணையம் கடிதம் கொடுத்துருச்சு. கடிதம் கொடுத்ததோட நீதிமன்றத்திலேயே வந்து சொல்லிடுச்சு. நீதிமன்றத்தில் என்ன சொல்லிட்டாங்க? அன்புமணி கடிதம் கொடுத்ததுனால அங்க கொடுத்தோம், எங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் இல்லை, இப்ப அங்கீகாரம் இல்லை, அதனால யார் தலைவர், அன்புமணி தலைவர் என்று சொல்லுவதற்கு எங்களுக்கு அங்கீகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன ஆகுது? அவர் தலைவர் இல்லை. இது வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. அவர் தலைவர் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்ல முடியாது, ஒரு தலைவரும் இல்லை. அது திட்டவட்டமான அறிவிப்பு. திரும்ப திரும்ப உங்களுக்கு வேணா நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்குற 34 பக்கம் தீர்ப்பு, அதில் 36, 37, 38 அந்த பத்திகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் 16வது பத்தியில் பேராகிராஃபில் சொல்லியிருக்குது. அது திட்டவட்டமாக இருக்குது. இதுக்கு மேலேயும் 100 தடவை பொய்ய சொன்னால் உண்மைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி 100 தடவை 1000 தடவை திரும்ப திரும்ப பொய்யவே சொல்றது. இது என்ன நியாயம்? கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா? இத நீதிமன்றத்துக்கு போனா என்ன? எங்க சட்ட வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க, ஜி.கே. மணி கடுமையா பேச மாட்டேங்கிறாரு, கோபமா பேச மாட்டேங்கிறாரு, கொஞ்சம் வேகமா சொல்லுங்க, அழுத்தமா சொல்லுங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. நானும் கொஞ்சம் நாகரிகமா பக்குவமா சொல்லி, ஏன்னா நான் அநாகரிகமா பேசுறது, மற்றவங்களை அவமானப்படுத்தி பேசுறதுலாம் எனக்கு இயல்பா வராது. ஒரு பள்ளிக்கூடத்து குழந்தைங்களை கூட மதிக்க நினைக்கிறவன் நான். என்ன போய் அவமானப்படுத்துறாங்களா, அசிங்கப்படுத்துறாங்களா? உங்களுக்கு நல்லா இருக்குதா? இது அவங்க மனசாட்சியா? இதெல்லாம் நல்லதல்ல. இது வளர்ச்சிக்கு அறிகுறி இல்லை. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.